அமைச்சர் ரமேஷ் சொல்கிறாரு, கோவில் காசு எடுத்து ஆளே வராத ஒரு இடத்துல மல்டி லெவல் கார் பார்க்கிங்க்கு 10 கோடி ரூபா கொடுத்துருக்க. கோவிலில் அடிப்படை வசதியே இல்லை. கோவிலுடைய வேலை என்ன? மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறதா? நீ அதை பண்ணியிருக்க அப்படின்னா அவருக்கு வந்து கோபம் தாங்க முடியல சேகர் பாபு. நானாவா செஞ்சேன்? சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கிட்டாங்கன்னு செஞ்சேன். இப்போ யார் உங்களுக்கு வந்து இதெல்லாம் எழுதி தராரோ அவரே தான் அப்போ கட்டலாம் அப்படின்னு அதற்கான அறிவுரையும் அவர் தான் கொடுத்தாரு. அறநிலைத்துறை சட்டம் என்பது கோயில் நிதியை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பது சட்டம். இதில் வந்து சட்டசபை உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள், அதனால் நீங்கள் எடுத்து செய்யலாம் என்று எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கோயில் விஷயங்களில், கோயில் நிலத்தில், கோயில் பணத்தில் சட்டத்தை மீறி இதை செய்யுங்கள் என்று கேட்பதற்கு எந்த அதிகாரமும் சட்டசபை உறுப்பினர்கள் கிடையாது. ஒரு புல்லை பிடுங்குவதற்கான அதிகாரம் கூட அவங்களுக்கு கிடையாது. சேகர்பாபு சொல்கிறதெல்லாம் வந்து சட்ட விரோதம். அறநிலையத்துறைக்கு சொந்தமான வணிக வளங்களுக்கு 250 கோடி பாக்கி. 250 கோடி பாக்கிங்கிறது பார்த்தசாரதி கோயில் ஒரு கோயிலில் பாக்கி இருக்குது, கபாலி கோயில் ஒரு கோயிலில் பாக்கி இருக்குது, திருவண்ணாமலைக்கு 500 கிரவுண்டு சொந்தம் மட்ராஸில், அதுலேருந்து வர வேண்டிய பாக்கி இருக்குது, ராயப்பட்டா ஹைரோடில் இருக்க 176 கிரவுண்டு இருக்குது, அதுலேருந்து வர வேண்டிய பாக்கி இருக்குது. ஒரு பெரிய கோயிலுக்குமே 250 கோடி 300 கோடி பாக்கி இருக்குது. இப்போது மொத்தமாக 250 கோடின்னு கதை விட்டுருக்காங்க மினிஸ்டர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு தகுதித்தம் பண்ணுற துறையை பார்க்கவே முடியாது. எவ்வளவு ஆணவம், கொழுப்பு, தகுதித்தம் இருந்தால் ஏற்கனவே கொடுத்த நிலத்தை அதுக்கு பணமும் பெற்றுக்கொண்டு கொடுக்கலாமா கூடாதா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாக்க, மோசடி துறை என்பது அறநிலையத்துறை. இதை கம்ப்ளீட்டாக மாற்றணும் இந்த ஜோசப் விஜய் அவருடைய தலைமையிலான அரசு. நமக்கு வந்து அந்த கோவில் மேல்முறையீடு செய்யுமா, என் கண்ணை நானே குத்திக் கொள்கிறேன், அதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள்னு கோவில் சொல்லுமா, அறநிலையத்துறை நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம் அப்படின்னு அறநிலையத்துறை யார் மேல்முறையீடு செய்ய போகிறாங்க? மூணாவது, இல்லை தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு காரணமாக நாங்கள் இந்த வழிமுறையை கையாள வேண்டும் அப்படின்னு அவங்க செய்வாங்களா? இப்போ மேல்முறையீடுங்கிறது யார் செய்ய போகிறாங்க? எப்போவுமே மோர் லாயல் தென் கிங் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்து பேர், இந்து மதம் என்று சொல்லிக்கூடக்கூடியவர்கள் இந்து கோயிலுக்கு செய்த துரோகத்தை திரு ஜோசப் விஜய் மாற்றிவிட்டார். இதுதான் என்னுடைய பார்வை. சட்டசபை அறிவிப்பு, அதன் மூலமாக சில செயல்பாடுகள், அதன் மூலமாக சில அறிவிப்புகள் என்பதையெல்லாம் உங்கள் துறையோடு வைத்துக் கொள்ளுங்கள். கோயில் விஷயத்தில் வராதீர்கள். உங்களுக்கு அதிகாரம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினருக்கு அதிகாரம் இல்லை, அமைச்சருக்கு அதிகாரம் இல்லை. இதை இந்து மக்கள் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. புதிய அரசு, தமிழக வெற்றி கழகத்தின் அரசு வந்ததிலிருந்து இந்த இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக கொஞ்சம் வித்தியாசமான பார்வை அங்கங்கே தென்படுகிறது. அது உண்மையிலேயே வித்தியாசமானது தானா, அதில் பாராட்டத்தக்க அம்சங்கள் இருக்கின்றனவா, இல்லை பிரச்சனைக்குரிய அம்சங்கள் இருக்கின்றனவா, எல்லாத்தையும் அலசறதுக்காக கோவில் வழிபாட்டாளர் குழுமத்தின் தலைவர் திரு டிஆர் ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ். வணக்கம். வணக்கம். நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இப்போ தான் பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். இதில் 2 முக்கியமான, நம்ம நேராக விஷயத்துக்குள்ளே வந்துடும். சரி. 2 இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் அடுத்தடுத்த நாளில் வந்தது. ஒன்று, ஆளுநர் உரை வாசிக்கப்பட்ட போது அதில் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் ஃப்ரேஸ், இந்து சமய அறநிலையத்துறையுடைய அல்லது கோவில்களுடைய நிதி கோவில்களுக்காக பயன்படுத்தப்படும், வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, இம்மீடியட்லி ஒரு அடுத்த நாளே ஏற்கனவே அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த ஆனால் தொடங்கப்படாத சில வேலைகள் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக, மோஸ்ட்லி கமர்ஷியல் ஒர்க், எல்லாமே கமர்ஷியல் ஒர்க், எல்லாமே கமர்ஷியல் தான், கல்யாண மண்டபமும் கமர்ஷியல் தான், அந்த வேலைகள் எல்லாம் உடனடியாக நிறுத்தப்படுகின்றன, அதுக்கான பர்மிஷனை வித்ட்ரா பண்ணிக்கிறோம், விச் மீன்ஸ் தே ஆர் நாட் கோயிங் டு ப்ரொசீட் என்று இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு ஆர்டர் ஒன்று வெளியானது. இது 2.
இது பற்றின விஷயத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இது பற்றி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நீண்ட உரை நிகழ்த்தும் பொழுது நடுவில் அவர் வந்து இந்த ஆளுநர் உரையை சுட்டி காட்டி, இந்த கேன்சலேஷனையும் சுட்டி காட்டி அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பதில் சொன்னார். உடனே முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எழுந்து கோபமாக சிலவற்றை சொன்னார். அதற்கு பதில் அந்த பாட்டை ரெண்டாவதாக வச்சுப்போம். சரி, முதல்ல இந்த ஆளுநர் உரை, இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆர்டர், அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம். சரி. இப்போ 3 வருடங்கள் கழித்து ஆளுநர் உரை முழுமையாக ஆளுநராலே வாசிக்கப்பட்டு, அது ரொம்ப விரிவாக இல்லை, சுருக்கமான உரை தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் பத்தி 51 அது வந்து இந்து சமய அறநிலையத்துறை செயல்பாடை பற்றி ஒரு அழகான ஒரு பத்தின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் என்ன 3 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று, ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட். இந்த இந்து சமய அறநிலையத்துறையை கட்டமைப்பு மாற்றப் போகிறார்கள். இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கிற கோரிக்கை. அங்கே மோசடியாக தான் பல கோயிலில் இருக்காங்க ஹெச்ஆர்என்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸு. இதை பலப்படியாக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இது வந்து பல பேர் காதில் வந்துருச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்து 9 நீதிபதிகள் வழக்கு விசாரிக்கும் அவர்கள் காதிலேயே அது போட்டாச்சு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, கோயில் பணம் கோயிலுக்கு, வழிபாட்டு தொடர்பாக, கோயில் தொடர்பாக, பக்தர்களுடைய வசதிக்காக. பக்தருடைய வசதிங்கிறது 2ஆம் பட்சம், 3ஆம் பட்சம், 4ஆம் பட்சம் நான் சொல்லுவேன். சரி, பக்தர்களுக்கு வசதிங்கிறது கோயிலுக்கு உட்பட்டு தான். இப்போ நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 23ன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து கமிஷனருக்கு சூப்பர்வைசரி பவர்னு ஒன்று கொடுக்குறாங்க. சரி, கண்ட்ரோல்னு ஒன்று கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, கோயில் எதற்காக ஏற்பட்டதோ அல்லது இருக்கிறதோ அதன் நோக்கத்திற்காக அதன் வருமானம் செலவழிக்கப்பட வேண்டும். அப்படின்னா ஒரு சிவன் கோயில் இருக்குன்னா சைவ சமயத்திற்காக செலவழிக்கப்பட வேண்டும். அந்த கோயில் பூஜை, உற்சவம், வேறு விஷயங்களாக செலவழிச்சிட்டு சைவ மதம் பரப்புவதற்காக இருக்க வேண்டும். சும்மா கோயிலில் ஏசி போடணும், கியூ வரிசையில் ஏசி போடணும், பக்தர்கள்லாம் வசதியாக இருக்கணும், அவங்களுக்கு 24 மணி நேரம் அன்னதானம் போடுறதுங்களாம் பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கக்கூடாது. கோயிலுக்கு வெளியில் வச்சுக்கோங்க அதெல்லாம். இது வந்து கோயிலுக்குள்ளே கோயில் விஷயத்துக்காக தான் பணம் செலவழிக்க வேண்டும். இது சட்டம் 23 சொல்லுது. 28 அறங்காவலருக்கு கோயிலுடைய பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் கோயில் நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறது. சரி, இப்போ கோயில் எதற்கு ஏற்பட்டதோ அதுக்கு தான் இருக்குது. நீங்கள் வேறு விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுங்கிறதுக்கு உபரி நிதின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கோயிலுக்கு செலவு போக, உற்சவ செலவு போக உபரி நிதி இருந்தால் அதை மாண்புமிகு நீதிபதிகள் திரு SM சுப்பிரமணியம், திரு அருள்முருகன் 2 தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் 25. அதில் வந்து இந்த வணிக வளாகங்கள், கல்யாண மண்டபங்கள், கல்லூரிகள் வெளியிட்ட ஆணையை ரத்து பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப பேருக்கு அந்த கல்லூரி தொடங்குகின்ற கல்லூரி நல்லது தானேன்னு ஒன்று, அந்த கல்லூரி நடக்கிறது, அது அப்படியே தொடர்ந்து நடத்தலாம் என்று நினைத்து கொண்டிருக்கார்கள். அந்த ஆணையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பல பேருக்கு புரியல, இல்லை தெரியல, அதை மூடி மறைச்சிட்டாங்க. வழக்கம் இந்த பாயிண்ட் மட்டும் நான் கடைசியாக வரேன் ஒரு காரணத்துக்காக. ஏன்னா இன்றைக்கு நடந்த அந்த பேச்சில் வந்த ஒரு விஷயம், இதை பற்றி பேசுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மாண்புமிகு நீதிபதிகள் ஆகஸ்ட் மாதமே அதோட அந்த ஒரு செட் ஆஃப் ஜியோஸ் கொத்தா அரசாணைகளை ரத்து செய்து விட்டார்கள். சரி, ரத்து செய்ததை எதிர்த்து 7 மூத்த வழக்கறிஞர்களை வைத்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஏன்னா அந்தந்த கோயில் இருக்கும் இல்லையா, அந்தந்த கோயில் பணத்தை எடுத்து பக்தர்கள் வசதி செய்கிறாங்களோ இல்லையோ வழக்கறிஞர்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்து அங்கே கொண்டு போய் முக்குள் ரோத்தகி மாதிரி ஆளுங்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு, NR இளங்கோ அது மாதிரி ஆளுங்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போய் அங்கே வந்து விக்ரம்நாத்துங்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி, இதெல்லாம் அவன் வேலையே இல்லை, அதெல்லாம் ஒரு வழக்கை தள்ளுபடி பண்ணுற மாதிரி இருந்தார். அந்த நேரத்தில் இவங்க 7 மூத்த வழக்கறிஞர்களும் ரொம்ப கெஞ்ச ஆரம்பித்தோன்னே, நாங்கள் இதை விசாரிக்கிறோம், ஆனால் ஸ்டேங்கிற பேச்சை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த லெவலில் தான் இருக்குது. இப்போது இவர்களே அந்த திருமண மண்டபங்கள் அது எல்லாத்தையும் ரத்து பண்ணதுனால இதுதான் சரியான முடிவு. இப்போது ஒரு எப்போவுமே மோர் லாயல் தென் கிங் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்து மதம் என்று சொல்லக்கூடக்கூடியவர்கள் இந்து கோயிலுக்கு செய்த துரோகத்தை திரு ஜோசப் விஜய் மாற்றிவிட்டார். இதுதான் என்னுடைய பார்வை. இப்போது சேகர் பாபு பேசுகிறார், எந்திரிச்சு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், நீங்கள் வலதுசாரி சிந்தனையோட துணை போகிறீங்க அப்படின்னு பேசுகிறாரு. அந்த பாட்டை நம்ம விளக்கியே சொல்லிவிடுவோம். ஆமாம், ஒரு நிமிடம் கொடுங்க.
ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க. முதல்ல ஜோசப் விஜய்க்கு பாராட்டு. அது திருப்பி வருவோம். அதுக்கு நம்ம பார்வையாளர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக விவாதம் நடக்கிறது சட்டமன்றத்தில். ஆமாம். அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உரை, எது நம்ம ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தோடைய தொடர்ச்சியாக அதற்கு மறுத்து எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். ஆமாம். அப்போ பலவற்றை பேசிவிட்டு நம்ம இந்த இந்து சமய அறநிலையத்துறை பற்றி வரும்பொழுது அவர் சொல்வது, இந்த ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்டவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து எழுந்து சொல்கிறார். உடனே வந்து அந்த துறை அமைச்சர் ரமேஷ் அவர் விரிவாக பதிலளிக்கிறார். ஏன் நாங்கள் வந்து ரெண்டு சொல்கிறாரு, அதுலேருந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டே ஆர்டர்ஸ் இருக்குது. நாங்கள் எதெல்லாம் இந்த வணிக ரீதியிலான கட்டுமானங்களை அவைகள் தொடங்கப்படாத காரணத்தினால ப்ளஸ் ஸ்டே ஆர்டர் இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குன்னூர் பற்றி ஒரு விரிவாக சொல்கிறாரு. அதை நீங்கள் கட்டாயமாக பேசுங்க நீங்கள் அதை. அதுக்கப்புறம் அவர் வந்து உடனே அதற்கு சேகர் பாபு எழுந்து அப்போ தான் அவர் பதில் கேட்குறாரு. ஆமாம். நான் வந்து ஏதோ நானே இதெல்லாம் செஞ்ச மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டு சொல்கிறார் அவர். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இந்த கட்டுமானங்களை செஞ்சேன். இது ஒன்று. ரெண்டாவது, இன்று உங்களுக்கு யார் எழுதி கொடுக்குறாரோ அவரு தான் வந்து அவர் முக்கியமாக அந்த குன்னூரில் ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் பற்றி சொல்கிற பொழுது அமைச்சர் ரமேஷ் சொல்கிறாரு, கோவில் காசு எடுத்து ஆளே வராத ஒரு இடத்துல மல்டி லெவல் கார் பார்க்கிங்க்கு 10 கோடி ரூபா கொடுத்துருக்க. கோவிலில் அடிப்படை வசதியே இல்லை. கோவிலுடைய வேலை என்ன? மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறதா? நீ அதை பண்ணியிருக்க அப்படின்னா அவருக்கு வந்து கோபம் தாங்க முடியல சேகர் பாபுக்கு. நானாவா செஞ்சேன்? சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கிட்டாங்கன்னு செஞ்சேன். இப்போ யார் உங்களுக்கு வந்து இதெல்லாம் எழுதி தராரோ அவரே தான் அப்போ கட்டலாம் அப்படின்னு அதற்கான அறிவுரையும் அவர் தான் கொடுத்தாரு. இதுதான் பேக்ரவுண்ட். இதில் நான் நீண்ட பதிலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பல விஷயங்களை மூடி மறைத்து இப்போது சேகர் பாபு வந்து சொன்னதில் நிறைய பொய் இருக்குது. சட்டசபையில் உறுப்பினர்கள் பொய் சொல்லக்கூடாது. உரிமை மீறல் பிரச்சனை வந்துடும். இன்னைக்கு அது வீடியோவே நம்ம கையில் இருக்குது. வந்து நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உரிமை மீறல் பிரச்சனை வந்துடும். சட்டசபையில் இந்த மாதிரி பச்சையாக பொய் சொல்கிற ஒரு சேகர் பாபு எப்படி பச்சையாக அந்த பொய் சொல்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல அருணாச்சலேஸ்வரர் கோயில் கோபுரத்திற்கு முன்பாக, அந்த அற்புதமான கோபுரத்துக்கு முன்பாக ஒரு திறந்த வெளி இருக்குது. திறந்த வெளியிலே நடுவிலே 16 கால் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தை சுற்றி 156 கடைகள் கட்ட இவர்கள் திட்டமிட்டார். அங்கே அமைச்சராக இருந்த வேலுவும் சேகர்பாபுவும் சேர்ந்து கான்ஸ்பிரேட்டர்ஸ் இந்த விஷயத்தில் பொட்டிக்கடை மாதிரி பர்வாபசரம் கடைகள் மாதிரி நிறைய கட்ட பார்த்தாங்க. அதாவது பக்தர்கள் வசதியாக, அப்பயும் பக்தர்கள் வசதிங்கிறது எடுத்தாலும் பக்தர்கள் மேலே போட்டுடலாம். ஆமாம் ஆமாம். இதை கட்ட ஆரம்பித்தாங்க. இதை அவசரமாக வழக்கு கூட போடவில்லை, அவசரமாக மாண்புமிகு நீதிபதிகள் திரு மகாதேவன் அவர்கள், திரு ஆதிகேஸ்வரர் அவர்கள் பார்வைக்கு எடுத்து சென்றேன். அது வந்து நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விஷயமாக டெல்லி போயிருக்கேன். இதை பற்றி கேள்விப்பட்டு இதை பற்றி கொஞ்சம் ஆவணம் கிடைத்தவுடன் அதை நீதிமன்றத்தில் நேராக கொடுக்க வைத்து நான் வந்து டெல்லியிலேருந்து ஆன்லைனில் வரேன். இது கேள்விப்பட்டவுடனே நீதிபதிகள் பதபதைத்து போய்விட்டார்கள். அப்போது மாண்புமிகு நீதிபதி மகாதேவன் சொன்னார், இந்த காலஸ்தி கோபுரம் 500 வருட பழமையான கோபுரம் இடிந்து விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு. கோபுரத்துக்கு அருகிலேயே பெரிய பெரிய கட்டுமானங்களை அனுமதித்தது தான் காரணம் என்று அவர் சொன்னார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த கோபுரத்துக்கு வந்து அஸ்திவாரம் ஆழமாக இருக்காது, அப்படியே கற்களை அடுக்கி கொண்டே போவதானே நம்முடைய ரொம்ப சிறிய அளவில் தான் அஸ்திவாரம் இருக்குது. ஏன்னா 500 வருடத்துக்குள்ளே எப்போ எர்த்குவேக் வரும்னு தெரியாது. பூகம்பம் நிகழும்போது உங்களுடைய அஸ்திவாரம் ஆழமாக இருந்தால் பூகம்பத்தால் அது பாதிக்கப்படும். ஒரு அழகான ஈக்குலிபிரியம் கால்குலேட் பண்ணிப்பாங்க. அப்போது அதுக்கு பக்கத்தில் போர்வெல் போடக்கூடாது, அது பக்கத்தில் பெரிய கட்டுமானங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அடிப்படை விதி. இதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லையா? செங்கல் ஜல்லி சிமெண்ட்டு இதை வச்சு என்ன சம்பாதிக்கலாம், இதுதான் திராவிட மாடல். அப்போ இவங்க அனுமதி கொடுத்துட்றாங்க. இந்த நிமிஷம் இந்த வேலை நிறுத்தப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் கடுமையான உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். இப்போ மணி வந்து 2:45 ஆகுது. 4 மணிக்கு
எங்களுக்கு வந்து சொல்லணும் வேலையை நிறுத்தியாச்சு. அன்று நிறுத்தப்பட்ட வேலை இன்று வரை அனுமதியே கிடைக்கவில்லை. அந்த வழக்கின் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கும்போது புராதன கோயில்களில் கட்டுமானங்கள் செய்வது குறித்து ஹெரிட்டேஜ் கமிஷன் நியமனம் செய்யப்படாமல் இவர்கள் விதிகளை மீறி செய்கிறார்கள் என்று அதையும் நீதிமன்ற கவனத்திற்கு சென்று 29/1/2026 அன்று 2 நீதிபதிகள் தமிழ்நாட்டின் எந்த புராதன கோயில்களும் எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது, அதையும் மீறி செய்கிறாங்க. இப்போ 2023 என்னுடைய வழக்கில் மாண்புமிகு முதலாம் அமர்வின் முன்பாக வருகிறது. அது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஸ்டே ஆர்டர் இருக்குது. அதில் முதியோர் மூத்த குடிமக்கள் உறைவிடம், சீனியர் சிட்டிசன்ஸ், இதுக்கு அறநிலையத்துறை சட்டத்தில் இடமே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது குளத்தூரில் இன்னொரு ப்ராஜெக்ட். முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில் கோயில் பணத்தை எடுத்து என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ண முடியுமோ பண்ணுவோங்கிறதுனால அதை எடுத்து பண்ண பார்க்குறாங்க. அது குளத்தூருக்குள்ளே இருக்கிற கோயில் கூட கிடையாது, ஊர்வலத்தில் இருக்கிற எல்லா கோயிலேருந்து எடுத்து வந்து போகிறோம். அப்போது ஏற்கனவே ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன். இறுதி விசாரணைக்கு வரும்போது இந்த சட்டப்பிரிவு 66(1)36ன்னு 2 இருக்குது. இந்த 66(1)36 இந்த உபரி நிதியை எப்படி செலவழிக்கலாம் என்பதை சொல்லுகின்ற பிரிவுகள். இப்போ சேகர்பாபு கூட தப்பாக சொன்னார், 69ன்னு சொன்னார். ஆமாம், அப்போ 69லலாம் இது இல்லை. 66(1)ல் இதெல்லாம் செய்யலாம்: வேத பாடசாலை, ஆகம பாடசாலை, இந்து மதம் போதிக்கின்ற கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகம், அப்புறம் அனாதை ஆசிரமம். ரொம்ப தெளிவாக இருக்கா? இந்து மதத்தை போதிக்கக்கூடியன்னு இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது, அது செய்ய வேண்டும். இப்போ நான் வந்து 4 பொதுவான கல்லூரியோ பொதுவான பல்கலைக்கழகமோ கிடையாது. நீங்கள் பொதுவான இது பண்ணலாம், ஆனால் இதில் இந்து மதம் முக்கிய பாடமாக இருக்க வேண்டும். இதுக்கான நான் ஆணையம் வாங்கியிருக்கேன். 15/11/2021 இந்த 10 கல்லூரிகள் தொடங்கப்படும்னு சேகர்பாபு தாந்தோன்றித்தனமாக அறிவித்து விட்டார் சட்டசபையில். சும்மா உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் இந்த இதெல்லாம் நாங்கள் அறிவித்தோம் அப்படிங்கிறாரு உறுப்பினர். நான் சொல்கிறேன், அறநிலையத்துறை சட்டம் என்பது கோயில் நிதியை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பது சட்டம். இதில் வந்து சட்டசபை உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள், அதனால் நீங்கள் எடுத்து செய்யலாம் என்று எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கோயில் விஷயங்களில், கோயில் நிலத்தில், கோயில் பணத்தில் சட்டத்தை மீறி இதை செய்யுங்கள் என்று கேட்பதற்கு எந்த அதிகாரமும் சட்டசபை உறுப்பினர்கள் கிடையாது. ஒரு புல்லை பிடுங்குவதற்கான அதிகாரம் கூட அவங்களுக்கு கிடையாது. சேகர்பாபு சொல்கிறதெல்லாம் வந்து சட்ட விரோதம். தைரியமாக பேசுகிறார். ஏன்னா அங்கே வந்து புதிதாக தாவைக்கா உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கு இனிமேல் தான் பெரிதும் கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ப்ளஸ் அவங்களுக்கு நெருக்கடி தராங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த ஹோல் கான்வர்சேஷன்லேயே அவங்க என்ன நெருக்கடி கொண்டு வராங்கன்னா, நீ வந்து பிஜேபி ஆள், என்னவோ பிஜேபி வந்து நிறையா செஞ்சுட்ட மாதிரி, அதை பக்கம் அதை தனியாக வச்சுருவோம். நீங்கள் வந்து விட்டா நீங்கள் பிஜேபியை விட பெரிய இதுவாக போய் நீங்கள் வந்து அப்படியே நாங்கள் ஆரம்பித்த கல்லூரிகள்லாம் கூட நீங்கள் மூடிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ இவர் குமரகுருபரன் சொன்னார் இல்லையா, குமரகுருபரன் பேர் எதுவும் சொல்லலை. அந்த நேரத்தில் இப்போ அரசாணை வெளியிட்டவர் தான் அப்போது ஆணையராக இருந்தார். அது வேற யாரும் இல்லை, குமரகுருபரன் தான். இப்போ அரசாணை வெளியிட்டவர் குமரகுருபரன், அப்போ ஆணையராக இருந்தவர் குமரகுருபரன். வேறு யாரும் சொல்லியிருக்க முடியாது. இப்போது இந்த மல்டி லெவல் பார்க்கிங் வந்து இவர் தான் வந்து ஒப்புதல் கொடுத்தார் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிந்து ஆணையரால் ஒப்புதல் கொடுக்க முடியாது 10 கோடிக்கெல்லாம். 2 கோடிக்கு மேலே இருந்தால் அரசாங்கம் தான் கொடுக்கணும். அரசு செயலாளர் தான் கொடுத்துருப்பார். அப்போ இவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார், அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும். என்னென்னா, மாசாணியம்மன் கோயில்னு கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குது, கோயம்புத்தூர் மாவட்டம். சரி, அந்த கோயில் பணத்தை எடுத்து ஊட்டியில் ஒரு ரிசார்ட் கட்டண ஆரம்பித்தாங்க. அது ப்ராபப்ளி அவருக்கு அதை கவனிச்சிருக்க மாட்டார். அது என்ன அராஜகமான ஒரு விஷயம். அது பக்தர்களின் வசதிக்காக நாங்கள் வந்து மாசாணியம்மன் பணத்தை வச்சு ரிசார்ட் கட்டுறோம். இப்போ சேகர்பாபு சொன்னார் இல்லையா, நான் 5 நாள் ஊட்டியில் தங்கி இருந்து எல்லாத்தையும் ஆய்வு செய்தேன்னு. அவர் தங்கும்போது நமக்குன்னு ஒரு ரிசார்ட் இருந்தால் தேவலான்னு அந்த பணத்தை போடுறாங்க. ஆமாம், அப்படி ஒரு முடிவு எடுத்து அவர் பண்ணியிருக்கலாம். அப்போது அந்த ரிசார்ட் எடுத்துகிட்டு, என்னது ரிசார்ட்டா அப்படின்னாங்க நீதிமன்றத்தில். நீதி வழக்கு போன உடனே நாங்கள் இல்லை நாங்கள் விட்டுறோம் அதை பக்தர்கள் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான். நீதிமன்றத்தின் கோபத்தை பார்த்து விட்டு அதை நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோன்னு சொல்லி அது போச்சு. இப்போது
திருவண்ணாமலையில் அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்ட ஆரம்பித்த போது கூட நாங்கள் எதுவுமே கட்டலை அப்படின்னு. எப்போ ஏன் கட்டலைன்னு சொல்கிறாங்க? 9/1/25 அப்போ இருந்த முதல் அமர்வு மாண்புமிகு நீதிபதி ஸ்ரீராம் அவர் தலைமையில் இருந்த அமர்வில் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டுறாங்க நந்தீஸ்வரர் கோயிலுக்கு. கட்டவே முடியாதுன்னு சொல்லி அந்த உபரி நிதியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் விரிவாக அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அப்புறம் இவர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள், அருள்முருகன் அவர்கள் தீர்ப்பை பற்றி சொன்னார் இல்லையா? ஆமாம். இப்போ அதே மாதிரி ஸ்ரீவத்சா தலைமை நீதிபதியாக இருந்தபோது அக்டோபர் மாதம் ஒரு இடைக்கால தடை கொடுக்குற ஒரு கமர்ஷியல் கட்டுமானம். அதாவது இவங்க கமர்ஷியல் பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொன்னால் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு வரும், அதை பற்றி கவலைப்படாமல் இன்னொரு இடத்துல போய் கட்டுவாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க, பல்நோக்கு மண்டபம்னு பேரை மாற்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு, அதாவது இந்த கான்ட்ராக்டில் சம்பாதிக்கணும், அவசரமாக சம்பாதிக்கணும், இதுதான் இவர்களுடைய நோக்கம். பக்தர்கள் வசதிங்கிறதெல்லாம் சும்மா கதை. அப்போது ஸ்ரீவத்சா அருள்முருகன் அந்த அமர்வில் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த 36 பிரிவு 66 பிரிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. இதை ஆணையர் தன்னுடைய துறை அதிகாரிகளுக்கு சர்க்குலராக சுற்றறிக்கையாக அனுப்பிச்சு இந்த டைரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதை சுற்றறிக்கையை அனுப்பிவிட்டு எங்களிடம் அதை நகலை கொடுங்க அப்படிங்கிறார். அனுப்புகிறார். சுற்றறிக்கையை வந்து கமிஷனர் ஸ்ரீதர் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போதே இங்கே கொளத்தூரில் வந்து மூத்த குடிமக்கள் உறைவிடம் கட்டுவதை அந்த ஜியோவை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்து திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அதன் பிறகு மறுபடியும் கட்டுறாங்க மூத்த குடிமக்கள் உறைவிடம். அதாவது கோர்ட்டில் போய் சொல்கிற இந்த துறை மாதிரி பார்க்கவே முடியாது. இதுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்தவர் சேகர்பாபு. ஏன்னா அவருக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் இதில் வந்து எதாவது செய்யணும், அதுக்கு கோயில் பணத்தை எடுக்கணும். அதே ஒன்றும் உபயோகமாக இல்லைங்கிறது வேற விஷயம், அதை விட்டுருவோம். இல்லை இன்னைக்கு வந்து அந்த நீதிமன்ற உத்தரவாதத்தை மீறி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் செய்து இவர் கட்டியிருக்கிறார். கட்டி அதை ஒரு தொழிலதிபரும் திறந்து வச்சிருக்கிறார். இதெல்லாம் சேகர்பாபு சொல்லுவாரா? இல்லை, நம்ம வந்து நிச்சயமாக இந்த தகவல் எல்லாம் துறை அமைச்சர் ரமேஷுக்கு தெரிந்திருக்கும், தெரிய வரும் இல்லையாவது. ஆனால் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், முழுமையாக அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த துறை மிக மிக மோசமான துறை. நான் பார்த்ததில் 40 வருஷமாக இவர்கள் பல விஷயங்களை மூடி மறைத்து புதிதாக அமைச்சர் வந்தால் அவரிடம் விஷயத்தை சொல்லாமல். இன்றைக்கி தினமலர் முதல் பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு, 250 கோடி ரூபாய் வணிக கட்டடங்களுக்கு வாடகை பாக்கின்னு. அதில் கூட அறநிலைத்துறைக்கு சொந்தமான இருக்குது. அறநிலைத்துறைக்கு ஒரு குந்துமணி நிலம் கூட சொந்தம் கிடையாது, எல்லாமே கோயிலுக்கு சொந்தமான, எல்லாம் கோயிலுக்கு. இப்போ இங்கே இருக்க நுங்கம்பாக்கம் ஹை ரோட்டில் ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, அலுவலகம், அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதோட பேரண்ட் டாக்குமெண்ட்டே இல்லை. எந்த கோயில் நிலம் நான் சந்தேகப்பட்டு இருக்கேன். இவர்களுக்குன்னு சொந்தமாக ஒரு நிலமும் கிடையாது. அறநிலைத்துறைக்கு சொந்தமான வணிக வளங்களுக்கு 250 கோடி பாக்கி. 250 கோடி பாக்கிங்கிறது பார்த்தசாரதி கோயில் ஒரு கோயிலில் பாக்கி இருக்குது, கபாலி கோயில் ஒரு கோயிலில் பாக்கி இருக்குது, திருவண்ணாமலைக்கு 500 கிரவுண்டு சொந்தம் மட்ராஸில், அதுலேருந்து வர வேண்டிய பாக்கி இருக்குது. ராயப்பேட்டை ஹை ரோட்டில் இருக்க 176 கிரவுண்டு இருக்குது, அதுலேருந்து வர வேண்டிய பாக்கி இருக்குது. ஒரு பெரிய கோயிலுக்குமே 250 கோடி 300 கோடி பாக்கி இருக்குது. இப்போது மொத்தமாக 250 கோடின்னு கதை விட்டுருக்காங்க மினிஸ்டர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு தகுதித்தம் பண்ணுற துறையை பார்க்கவே முடியாது. மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதை மனதில் உட்கொண்டு, அப்படியா 250 கோடியாக கொண்டு வாங்க, ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுங்க சொல்லி ஒன்றொன்றாக பார்க்க வேண்டும். அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இவங்க வந்து ஒரு பெரிய கட்டடத்துக்கு பார்த்தசாரதி கோயிலில் எல்ஐசி மவுண்ட் ரோட்டில் இருக்கிற எல்ஐசி கட்டடத்துக்கு பின்னாடி இருக்குது, அதுக்கு 400 ரூபா வாடகை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ, அதுக்கு 4 லட்ச ரூபா வரணும், ஒரு நிமிடத்துக்கு 400 ரூபா கேட்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் 250 கோடி பாக்கினா பாருங்கள். இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், திரு ரமேஷ் அவர்கள் எல்லாவற்றுக்கான ஆவணத்தையும் கொண்டு வந்து வல்லுநர்களை வைத்து கொண்டு இதெல்லாம் பார்க்கணும். ஒரு 4-5 கோயிலுக்கு ஃபொரன்சிக் ஆடிட்டை அவர் ஆர்டர் பண்ணணும். ஏன்னா எக்கச்சக்க பணம் வந்து கோயிலேருந்து எடுக்கிறாங்க. ஆடிட்னு சொல்லி 4% எடுக்கிறாங்க. அந்த 4%ங்கிறது 75 கோடி குறையாமல் வருது. இவங்களுக்கு ஆடிட் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு 25 கோடி தான் இருக்குது. அப்போ வருடம் 50 கோடி ஆடிட் ஃபீஸ்லேயே உபரி நிதி இருக்குது. நீங்கள் அற்புதமான சிஏ டீம் அங்கங்கே ஃபார்ம் பண்ணி ஃபொரன்சிக் ஆடிட் பண்ணால் இந்த துறையின் லட்சணம் தெரியும். இதை சீர் செய்ய போகிறோம் என்று ஆளுநர் உரையில் வந்துவிட்டது.
கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறோங்கிறது வந்துருச்சு. அது மாற்றுறதுக்கு முன்னாடி எதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்கு இந்த ஃபொரன்சிக் ஆடிட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இன்று நன்றாக துணிவாக பேசியிருக்கிறார். இதை எப்படியா நீங்கள் மல்டி லெவல் பார்க்கிங் கட்டுவீங்க அப்படின்னு அதுக்கு போட்டு சொதப்புறாங்க. உதயநிதியும் சரி, சேகர்பாபுவும் சரி, அது சரியான பதில் இல்லை. பக்தர்கள் வராங்க, அவங்களும் காரில் வராங்க. பக்தர்களுக்கான வசதிகள்ங்கிறதுல கார் பார்க்கிங்கும் சேரும். அதே தான் இந்த கார் பார்க்கிங் வேணும் அப்படின்னா அந்த இடத்த வந்து குத்தகை கொடுத்துட்டு அதையும் அமைச்சர் சொல்றாரு. அமைச்சர் சொல்றாரு, நீங்க அதுக்கு வந்து நான் வந்து அந்த கோவில் நிலத்தை எடுத்து குத்தகைக்கு எடுத்து அதுல முனிசிபாலிட்டி கட்டட்டும். இப்போ அந்த விநாயகர் கோயிலுக்கு 10 கோடிலாம் பணம் கிடையாது. இவங்க வந்து இந்த காமன் குட் ஃபண்டுன்னு அதுலேருந்து எடுத்து கட்டியிருப்பாங்க. இந்த காமன் குட் ஃபண்டு எதுக்கு அப்படின்னா முக்கியமாக இந்த பாழடைந்த கோயிலெலாம் இருக்கு இல்லையா, பழங்கோயில்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காகவும் இந்து மத பிரச்சாரத்துக்காகவும் தான் இருக்குது. மல்டி லெவல் பார்க்கிங்காகலாம் இல்லை. இந்த காமன் குட் ஃபண்டை வந்து நிச்சயமாக திரு ரமேஷ் அவர்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டும், தணிக்கை செய்ய வேண்டும், சட்ட மீறல்கள் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் குமரகுருபரன், ஸ்ரீதர் எல்லாருமே ஜெயிலுக்கு போயிடுவாங்க. குமரகுருபரன் பல சுற்றறிக்கை கோயிலுக்கு அவர் தன்னை ப்ரொடெக்ட் பண்ண தானே பார்ப்பாரு. அவர் ப்ரொடெக்ட் பண்ண தான் ரிலீஜியஸ் சென்டமெண்ட் செக்ரட்டரியாக வந்திருக்காரு என்பது என்னுடைய கருத்து. உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் எக்மோரில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு வந்து நிலத்தை மக்களிடம் ஆட்சேபனை பெறாமல், அதாவது இந்து மக்களிடம் ஆட்சேபனை பெறாமல் மெட்ரோவுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 39 கோடியோ 40 கோடியோ பணமும் வந்துருச்சு. பணம் வந்து 2 வருஷம் கழித்து இந்த நிலத்தை கொடுக்கலாமா என்று விளம்பரம் பண்ணி ஆட்சேபனை கேட்குறாங்க. இட்ஸ் அ கம்ப்ளீட் ஸ்கேம். அதை வந்து கேட்டு நாங்கள்லாம் நினச்சிருந்தோம், சரி புதுசாக கொடுக்க போகிறாங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது, நாங்கள்லாம் ஆட்சேபனைலாம் தெரிவிக்கிறோம். அப்போ தான் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அதெல்லாம் முடிஞ்சு பணம்லாம் வந்துருச்சு, இது பேக் டேட் பண்ணி மக்களே சொல்லிவிட்டார்கள், கொடுத்து விட்டோம் அப்படின்னு வருது அப்படின்னோடனே. அப்போ வந்து பக்கெட் தனபால்னு ஒரு கமிஷனர் இருந்தார். சாம்பார் வாளி தூக்கி ஜெயலலிதா பரிமாறும்போது கூடவே சாம்பார் வாளி தூக்கி, அதனால் அவருக்கு பக்கெட் தனபால் பேர். ஏன்னா இன்னொரு தனபால் இருக்கார், முனைவர் தனபால்னு. அவர் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக இப்படி பேர் சொல்லுவாங்க. சரி, இது யார் இந்த பேரை வச்சாங்களோ தெரியல, ஆனால் பிரபலமாக ஆயிடுச்சு அந்த பேர். அவர் வந்து விசாரணை நடத்துகிறார். எவ்வளவு ஆணவம், கொழுப்பு, தகுடு தத்தம் இருந்தால் ஏற்கனவே கொடுத்த நிலத்தை அதுக்கு பணமும் பெற்றுக்கொண்டு கொடுக்கலாமா கூடாதா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாக்க, மோசடி துறை என்பது அறநிலைத்துறை. இதை கம்ப்ளீட்டாக மாற்றணும் இந்த ஜோசப் விஜய் அவருடைய தலைமையிலான அரசு. அப்போது அந்த கோயிலுக்கு 40 கோடி வந்துருச்சு. 40 கோடி வந்தது 2013 வந்துருச்சு. அது வந்து ஒரு சேகர்பாபு நிறைய கோயிலுக்கு போவார். போனோன்னு முதல்ல கேட்குற கேள்வி, இங்கே எவ்வளோ எஃப்டி இருக்குது, இங்கே மொத்தம் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிம்பார். அதில் என்ன பண்ணல, எவ்வளோ எடுக்கலான்னு பார்ப்பார். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி போயிடுச்சு கோயிலை விட்டு. அப்போது இது அப்போ 40 கோடி வந்திருக்கியா இங்கே? ஆமாம், 40 கோடி வந்திருக்கு. அப்புறம் அதுக்கு வட்டி ஒரு 30 கோடி வந்திருக்கு. ஆஹா, சரி, ஒரு 25 கோடியில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டு, அப்புறம் கோயில்லையே சில கட்டுமானங்கள்லாம் கட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ சேகர்பாபு என்ன தோணிச்சோ தெரில, அவரும் சேகர்பாபுக்கும் குமரகுருவனுக்கும் ரொம்ப இணக்கம். குமரகுருவுடைய மாமனாராக அதுக்கு ட்ரஸ்டியாக போடுறாங்க அந்த கோயிலுக்கு. கட்டுமான வேலைகள்லாம் ஆரம்பித்தாச்சு. அந்த கட்டுமான வேலைகளில் குறித்து ஆர்டிஐயில் கேட்டால் பதிலே வராது. எல்லா இதுக்கும் வராது. ஏன்னா கேட்டோன்னே கோர்ட்டுக்கு போயிடுவோம். கோர்ட்டுக்கு போனால் தடை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் சட்ட விரோதம். அப்புறம் என்னாச்சு, பாவம் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாமனார் இறந்துடுறார். சரி, ஆனால் தொடர்ந்து வேலை நடக்கணுமே. குமரகுருவோட மாமியார் வந்துடுறாங்க ட்ரஸ்டியாக. இப்போ ஒரு கட்டுமானம் கோயிலுக்குள்ளேயே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஹெரிட்டேஜ் கோயில், அது 300 வருடம் பழமையான கோயில். சட்டத்தை மீறி, கோர்ட்டு உத்தரவை மீறி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அமைச்சர் ரமேஷ் விசாரிக்க வேண்டும். துறை அதிகாரிகளின் உறவினர்கள் எங்கெங்கெல்லாம் அறங்காவலராக நியமிக்கப்பட்டார்கள், அப்படி நியமிக்கப்பட்ட போது அங்கே என்னென்னலாம் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, இதை விசாரிக்கணும். இது வந்து சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன். நான் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை அவருடைய மாமனார் தான் வந்தார், துறை அதிகாரிகளே என்கிட்ட சொன்னாங்க. அப்போது ஒரு குமரகுருபரன் வந்து கல்லூரி ஆரம்பிக்கிறார். அவர் கமிஷனராக இருக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? கல்லூரி ஆரம்பிக்கணுன்னா நீங்கள் 2 அப்ளிகேஷன் போடணும். ஒன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி. யார் ஆரம்பித்தாலும் உயர்கல்வித்துறை. அப்போ நீங்கள் வந்து ஒரு லீகல் வெஹிக்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஒரு ஏஜென்சியை க்ரியேட் பண்ணி அந்த ஏஜென்சியில் வேண்டிய அளவு பணம் இருக்கணும், எக்கச்சக்கமாக பணம் இருக்கணும். அப்போ தான் தொடர்ந்து கல்லூரி நடத்த முடியும். நீங்கள் ஒரு வருடம் ஆரம்பிச்சுட்டு 2 வருஷம் நடத்திட்டு திடீர்னு கல்லூரி நடத்த பணம் இல்லைன்னா பாதிக்கப்பட போது மாணவ மாணவியர்கள். கரெக்ட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக
அவங்க சட்டத்திட்டம்லாம் வச்சுருக்காங்க. ப்ரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்ட்னு இருக்குது. அப்போ ஒரு விண்ணப்பம் உயர்கல்வித்துறைக்கு, உயர்கல்வித்துறை வந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியுமா, உங்களோட தகுதி என்ன, பக்கத்தில் வேறு என்ன கல்லூரி இருக்குது, இங்கே கல்லூரி தொடங்க வேண்டியது அவசியம்தானா, அது மாதிரி பல விஷயங்களை பார்த்து இங்கே ஃபயர் சர்வீஸ்லேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும், போலீஸ்லேருந்து வாங்கணும், குடிநீர் வசதி இருக்கா, கழிப்பட வசதி இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும். சரி, இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திடம் அனுமதி பெற வேண்டும். அந்த ஏரியா இது வந்து மெட்ராஸ்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வாங்கணும். திருச்சினாக்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அங்கங்க பாரதியார் யூனிவர்சிட்டி, அப்படி இப்படி வாங்கணும். ஆமாம், அங்கே விண்ணப்பம் போட்டு வாங்கணும். இந்த 4 கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க 21 செப்டம்பர் மாதம் போல் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது எந்த விண்ணப்பமும் யாருக்கும் அனுப்பப்படவில்லை. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பல, ஆமாம், ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டிஸ்க்கும் அனுப்பல. யார் அனுப்பணும்? குமரகுருபரன் லெட்டர் எழுதுறார். இந்த மாதிரி சட்டசபையில் அறிவிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து ஆய்வு செய்யுங்க, இங்கே வந்து நாங்கள் சொந்த கட்டடத்தில் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும், இந்த டெபாசிட்டுக்கெலாம் விதி விலக்கு கொடுங்க. அப்படி டெபாசிட் எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருங்க. எங்களுக்கு ஃபயர் சர்வீஸுக்கும் எக்ஸம்ஷன். இப்போது இதில் வந்து விளாத்திக்குளத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில், சின்ன கல்யாண மண்டபத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன கல்யாண மண்டபத்தில் மொத்தம் 2 கழிப்பறை தான் இருக்குது. அப்போது ஆசிரியர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறார்கள், மாணவியர்கள் இருக்கிறார்கள். அது சின்ன கல்யாண மண்டபம், மணமகன் அறை மணமகள் அறைன்னு இருக்கும் இல்லையா, அந்த கரெக்ட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம். ஆமாம், அது இருக்குது, அதை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து சொல்கிறாங்க இது அப்புறம் விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் பிறகு ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு சொந்தமான இடம் எது தெரியுமா? வேத பாராயணம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட இடம். இவங்களுக்கு திராவிட மாடலில் ஒரே கல்ல 2 பாங்க அடிக்கிறாங்க. வேத பாராயணத்தை க்ளோஸ் பண்ணுறது, செக்குலர் காலேஜை ஆரம்பிக்கிறது, கான்ட்ராக்ட் பார்க்குறது. அது கனிமொழி அவர்களுடைய தொகுதி, அவங்கள ப்ளீஸ் பண்ணியாச்சு. பல மாங்காய்கள் அடிக்கிறாங்க. இப்படி சட்டவிரோதமாக குமரகுருபரன் விண்ணப்பமே போடாமல், நான் சுட்டி காட்டிய பிறகு தான் விண்ணப்பம் போட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, நீதிமன்றம் 4 கல்லூரிகள் தொடங்கிவிட்டார்கள், இப்பொழுது தடை உத்தரவு கொடுத்தால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்த 4 கல்லூரிகள் நடத்தலாம் எங்களுடைய இறுதி உத்தரவுக்கு உட்பட்டு. பாக்கி 6 கல்லூரியை தடை செய்து விட்டார்கள். இல்லை, அதுக்கு எனக்கு ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது. தமிழக அரசு இந்த அறநிலையத்துறையிலிருந்து பண்ண செலவுகளை கொடுத்து விட்டு டேக் ஓவர் பண்ணிக்கோ. அதை வந்து நீதிபதிகள் மகாதேவனும் ஆதிகேசனும் சொன்னாங்க. இதோ கேட்டு வரோன்னு போனவங்க இது வரைக்கும் அவ்வளோதான் இல்லை. இப்போ அதுதான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். நீ பணத்தை திருப்பி கொடு, நீ அரசிடம் இருந்து அதுக்கு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து காசு கொடு, அதை அரசு கல்லூரியாக மாற்றிக்கோ. இந்த லேண்டு இன்னும் நீங்கள் எடுத்துக்கலைன்னா நீ வேறு லேண்டில் எடுத்துக்கோ, இல்லை கோவில் நிலத்துக்கு நியாயமான வாடகைக்கு குத்தகைக்கு எடுத்துக்கோ, நிலம் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோ, அதுக்கு கரெக்டான குத்தகை கொடு. அது வந்து ஒரு வின்வின் சுச்சுவேஷனாக நீதிபதிகள் சஜஸ்ட் பண்ணாங்க. அதாவது கோயில் நிலத்தை எடுத்து அரசு கல்லூரி நடத்தட்டும், லாங் டேர்ம் லீஸ் போட்டு அதற்கான நியாய வாடகையை கோயிலுக்கு கொடுத்து விடட்டும். கல்லூரி நடத்துவது அரசின் வேலை. கரெக்ட். செக்குலர் காலேஜ் நடத்துவது, இப்போ இந்து மதத்தை போதிக்கின்ற கல்லூரி நடத்துவது பழனி மாதிரி உபரிநிதி இருக்குன்னா, ஏன்னா ஓரியண்டல் காலேஜ் ஆஃப் ஓரியண்டல் சயின்ஸ்னு ஆரம்பித்தாங்க பழனியில், ஆகம கல்லூரிலாம் ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் கோயில் செய்யலாம். செக்குலர் காலேஜு, பிகாமு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இதெல்லாம் எதுக்கு இவங்க நடத்தணும்? அது நடத்துறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நாங்கள் கல்வியை கொடுத்துருவோம். கல்வியில் இது வந்து ஒரு ஆசிரியர் நியமனத்துக்கு 20 லட்ச ரூபா லஞ்சம்னு கேள்விப்பட்டேன். அதுதான் இங்கே பாயிண்ட்டு. எப்படியெல்லாம் வந்து பணம் சேர்க்கும் வழிமுறைகளை உருவாக்குறது தான். சரி, இப்போ நீங்கள் கிளியராக வந்து 2-3 பாயிண்ட் இங்கே சொல்லிட்டீங்க. சென்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், அதை நம்ம நிறையா பேசியாச்சு. இப்பொழுது ஒரு மாற்றம், லேசாக ஒரு கீற்று தெரிகிறது. ஆமாம், அது ஜோசப் விஜய் அவருடைய கேபினெட் அதை சரியான விதத்தில் அமைச்சர் ரமேஷ் முன்னெடுத்து செல்லணும். அப்போ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துறை உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கங்கிறத வந்து கொஞ்சம் ஆழமாக தோண்டி எடுத்து, ஏன்னா அவங்களே அதில் கல்பபிலிட்டி அவங்களுக்கே இருக்குது, அதில் நிறைய இருக்குது, அதை பார்க்கணுங்கிறது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கே வந்து இன்னொரு செய்தி, அது வெறும் ஒரு காடாக தான், அது வந்து ஒரு ப்ராப்பர் அதோடைய ஆன்டிசிடென்ட்ஸ் தெரியல, யார் சொன்னாங்கன்ட்டு. திருப்பரங்குன்றம் விஷயம் உங்களுக்கு நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த விஷயம் பற்றி ஏற்கனவே மின்துறை சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அது குறித்து பேசும்பொழுது, நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம், முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருந்ததோ அதே தான் தொடரும் அப்படின்னு அவராகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், கோர்ட் வெர்டிக்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக.
இன்றைய செய்தி, மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்படும். இந்த கடைசியாக ஒரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், அதற்கு பிறகு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ரெண்டுமே அந்த இடத்துல தீபம் ஏற்றணும், தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னதுதான் கரண்ட் பொசிஷன். அதுக்கு மாற்றாக நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதை இன்றைக்கு இவர்கள் ஈவன் டிஎம்கேயே செய்யாத ஒன்று, அவங்க ஏன் அந்த சமயத்தில் செய்யலைன்னு நமக்கு தெரியல, எனக்கு தெரியும். அதுவும் சொல்லுங்க நீங்க. இவங்க இப்ப சொல்றாங்க. இப்ப இது குறித்து உங்களுடைய கருத்து. இங்க ஜோசப் விஜய் என்ன செய்யணும், ரமேஷுக்கு என்ன ரோல் இருக்கு, அமைச்சர் ரமேஷுக்கு? இப்போது ஏன் அப்போ திமுக போலன்னா, அவர்களுக்கு கிடைத்த செய்தி பல தீர்ப்புகளில் எப்படி உதவி வாங்கினார்களோ அதுபோல் இப்போ நீங்கள் தீப விஷயத்தை உச்சநீதி கொண்டு போனால் அதே மாதிரி இவர்களுக்கு விரோதமாகத்தான் போகும் என்று அவர்கள் அதை விட்டுவிட்டார்கள். அது மாத்திரம் இல்லை, அங்கே திருப்பரங்குன்றத்திலேயே இவர்களுக்கு ஒரு கிரவுண்ட் லெவலில் மக்கள் வந்து இதை ஏன் இவங்க இவ்வளோ தீவிரமாக எதிர்க்கணுங்கிற பேச்சு வந்ததுனால இவங்களுக்கு வந்து அதை மேலும் செய்வதற்கு இவங்களுக்கு யோசனை ஆகிவிட்டது. இது ஒரு விஷயம். அப்படி இருந்தபோது இப்போ நிர்மல்குமாரை பார்க்கும்போது அவர்கள் செயல்பாடெல்லாம் நன்றாக இருக்கின்றன. நன்றாக பேசுகிறார், பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் நிறைய விஷயத்தை கையில் வச்சுட்டு பேசுகிறார். இந்த மின்சாரத்துறை விஷயங்கள்லாம் நன்றாக கையாளுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர், அந்த பகுதியைச் சேர்ந்தவர், அவர் வந்து அது அவருடைய தொகுதி, அங்கதான் நின்று அவர் ஜெயிச்சார். ஆமாம், மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடியவர் ஏன் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு விரோதமாக பேசுகிறார், அந்த பழக்க வழக்கங்களுக்கு முன்பு இருந்த நிலை தொடர வேண்டும் என்று பேசுகிறார் என்றால் இந்த இந்து விரோத சக்திகளாகிய கம்யூனிஸ்டுகளுடைய அழுத்தம், அவர்கள் கொடுக்கின்ற அழுத்தத்தில் இவர் வந்து வேண்டாம். ஏன்னா ஆட்சி வந்து இப்போ மெஜாரிட்டி இன்னும் அவர்கள் எட்டவில்லை, எட்டுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கூட இருக்கின்ற கூட்டணி கட்சியினர் சொல்கின்றதை கேட்கக்கூடிய ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கார். அப்போது வந்து முன்பு இருந்த நிலை தொடர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். முன்பு இருந்த நிலை தொடர வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே தினமலரில் கட்டுரை எழுதியிருக்கேன், அது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான கோயில். திருப்பரங்குன்றத்தை மீண்டும் அது ஒரு தனி கோவில் அல்ல, அது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானத்தோடு சேர்க்க வேண்டும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற செயலலுவர் மோசடியாக அங்கே இருக்கிறார். அறநிலைத்துறை வெக்கமே இல்லாமல் அவரை 40-50 வருடங்களாக மோசடியாக வைத்திருக்கிறது. அதே போல் திருப்பரங்குன்றத்துக்கு தனியாக ஒரு செயலலுவரை போட்டு அதையும் மோசடியாக வைத்திருக்கிறது அறநிலைத்துறை. இங்கே ரெண்டுமே வந்து மோசடி செயலவர்கள், சட்ட விரோதமாக இருக்கின்றவர்கள். இப்போ சட்ட விரோதமாக இருக்கின்ற செயலர் எப்படி இது பண்ண முடியும்? மேல்முறையீடு உச்சநீதிமன்றம். அங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. மேல்முறையீடு செய்ய போகிறோம்னு வெறும் கார்டு, ஒரு டெலிவிஷன் கார்டில் பார்த்தது இல்லை செய்வாங்க. ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, யார் அதை செய்வார்கள்? இப்போ வந்து நமக்கு வந்து அந்த கோவில் மேல்முறையீடு செய்யுமா, என் கண்ணை நானே குத்திக் கொள்கிறேன், அதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள்னு கோவில் சொல்லுமா, அறநிலையத்துறை நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம் அப்படின்னு அறநிலையத்துறை யார் மேல்முறையீடு செய்ய போகிறாங்க? மூணாவது, இல்லை தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு காரணமாக நாங்கள் இந்த வழிமுறையை கையாள வேண்டும் அப்படின்னு அவங்க செய்வாங்களா? இப்போ மேல்முறையீடுங்கிறது யார் செய்ய போகிறா? இப்போது மேல்முறையீடு யார் செய்யலான்னா, அந்த வழக்கில் யாரெல்லாம் வாதி பிரதிவாதியாக இருந்தாலும் அவர்கள். கரெக்ட். ஆனால் இவங்க 3 பேருமே அதில் இருக்காங்க, பிரதிவாதி. ஆனால் இதில் வந்து முக்கியமான 2 விஷயம் நம்ம பார்க்கணும். அரசு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு அது இதுன்னு சொல்லி ஏதாவது செய்யலாம், போலீஸ் தரப்புலேருந்து கூட போகலாம். அறநிலைத்துறையை பொறுத்தவரையில் அந்த அறநிலைத்துறை சட்டத்தில் மத விஷயமாக, வழிபாட்டு விஷயமாக இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை பிரிவு 105 தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கேன். The HRNC department has absolutely zero power in matters of religion. இதை வந்து பிரிவு 105 அந்த செக்ஷன் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நத்திங் கண்டெய்ன்ட் இன் திஸ் ஆக்ட் அப்படி தான் ஆரம்பிக்கும். ஒரு கோயிலின் புராதன பழக்க வழக்கங்கள், பூஜை வழக்கங்களில் எந்த தலையீடும் செய்வதற்கு இந்த சட்டத்தில் இடமில்லை என்பதை தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கு. அப்போது நீங்கள் போகிறது வந்து ஒரு கோயிலோட பூஜை விஷயம் சம்பந்தமாக, ஒரு உற்சவ விஷயம் சம்பந்தமாக நீங்கள் மேல்முறையீடு போகிறீங்கன்னா, அறநிலைத்துறையை சொல்கிறேன், டிபார்ட்மெண்ட்டு, உங்களுக்கு இதற்கான அதிகாரம் கிடையாது, உங்களுக்கு இதுக்கான யோக்கியதை கிடையாது. ஓகே. ஸோ அப்போ அதையே கொஸ்டின் பண்ண முடியும். அவங்கள்ட்டேருந்து வந்தால் இந்த ஒரிஜினல் வாதி வந்து அங்கே போய் இவர் யாருங்க, இவர் எதுக்குங்க இதை கொண்டு வராருங்க, இவர் கொண்டு வரத்துக்கு முகாந்திரமே இல்லை. ரெண்டாவது அறநிலைத்துறைக்கு கோயிலுன்னு பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதில் ரெஸ்பாண்டண்ட்டாக இருந்தார்.
இங்கே மதுரையில் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது. அப்போவே நான் சொன்னேன் வெளியில், ஆனால் நான் அந்த வழக்கில் இணையலை. நான் இருந்துதான் சொல்லியிருப்பேன், ஹூ இஸ் திஸ் ஃபெலோன்னு கேட்டிருப்பேன். பர்சன் காலிங் ஹிம்செல்ஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த டெம்பிள். இந்த ஆள் யார், தன்னை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு எப்படி சொல்லலாம், கோர்ட்டில் வந்து போய் சொல்லலாம், இவர்களுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பேன். ஏன்னா அப்படி ஒரு ஆளே இல்லை. ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் தேர் இஸ் நோ சச் அனிமல் அப்படிம்பாங்க. சட்டப்படி சொல்வதாக இருந்தால் இஸ் நான் எஸ்ட், அப்படி ஒரு ஆளே இல்லை. நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சாதாரணமாக போடுறதா இருந்தால் கூட 5 வருஷத்துக்கு மேலே செல்லாது. பிரிவு 45 அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பிரிவு 45 அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு விதிகள் இயற்றப்படாமல் போடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சிதம்பரம் கோயில் தீர்ப்பில் வந்தாச்சு. இது வந்து 1982 வாக்கில் இவங்க போட்டிருக்காங்க. அப்போ வந்து விதிகள் இயற்றப்படவே இல்லை. ஸோ எங்கே பார்த்தாலும் சட்டவிரோதம் சட்டவிரோதம் சட்டவிரோதம். இப்போ அங்கே ஒரு ஆள் இருந்து கொண்டு சம்பளம் வாங்குவது என்பது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு அறநிலைத்துறையும் தமிழக அரசும் செய்கின்ற அவமரியாதை. ஸோ அவரும் கேஸ் போட முடியாது. யார் போடுறாங்கன்னு பார்ப்போம். அதை இல்லாமா அந்த அந்த என்ன அவங்களுடைய ஃபைலிங் என்னவோ அதை வச்சு தான் நம்ம வந்து பேசவே முடியும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வெறும் ஒரு துண்டு. அது சொன்னதுக்கான காரணம் இவ்வளவு பாசிட்டிவ். நான் வரவேற்கிறேன். நான் அதை வரவேற்கிறேன். மேல்முறையீடு செய்வதை வரவேற்கிறேன். என்ன காரணம்னா, இவங்க இப்போ மேல்முறையீடு செஞ்சுட்டாங்கன்னா இப்போ வந்து ஜூலை மாதம் உச்சநீதிமன்றம் திறந்துடும். இது திறந்தோன்னே எடுத்துலேயே டிஸ்மிஸ் பண்ணுறாங்களா இல்லை கொஞ்சம் கேட்டுட்டு இப்போ டிஸ்மிஸ் பண்ணுறாங்களாங்கிறத 1 மாதம் 2 மாதத்தில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் கார்த்திகை தீபம் வரப்போகுது. கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே இது நடக்கிறது பெட்டர் அப்படின்னு நம்ம ஜாம்னு தீபம் ஏற்றலாம். தீபமங்கல ஜோதி நமோ நமோ, தூய அம்பல லீலா நமோ நமோன்னு பாடிக்கிட்டே ஏற்றலாம். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, சூப்பர். இல்லை, ரொம்ப கிளியராக இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம உடனடியாக எதிர்வினையாற்ற முடிந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை விரைவில் ஆமாம், ஏதோ சட்டசபையில் பேசும்போது இவங்களுக்கு தாங்க முடியல. அதுலேயும் இந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு இவங்க சிறப்பாக செயல்படுறது உடம்பெல்லாம் எரியிற மாதிரி எனக்கு படுது. அதுவும் கோயில் விஷயத்தில் நல்லது பண்ணிட்டாங்கன்னா திமுகவுக்கு தாங்கவே முடியாது. சட்டசபை அறிவிப்பு, அதன் மூலமாக சில செயல்பாடுகள், அதன் மூலமாக சில அறிவிப்புகள் என்பதையெல்லாம் உங்கள் துறையோடு வைத்துக் கொள்ளுங்கள். கோயில் விஷயத்தில் வராதீர்கள். உங்களுக்கு அதிகாரம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினருக்கு அதிகாரம் இல்லை, அமைச்சருக்கு அதிகாரம் இல்லை. இதை இந்து மக்கள் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் நடைமுறைப்படுத்த வேண்டும். நன்றி. நன்றி.